மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கிணங்க வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் லட்சுமணன் வழிகாட்டுதலில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மைதிலி ராஜேந்திரன் தலைமையில் வானூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராகவும் 100 நாள் வேலையை ஒழிக்கும் சட்டம், விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வளர்ச்சியை தடுத்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஒத்துப்போதும் அடிமை அதிமுகவையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாயகிருஷ்ணன், ராஜேந்திரன், ஞானசேகர், ஆறுமுகம், பிரசாத், அழகுவேல், மகாலிங்கம், சந்தானம், வேல்முருகன், சேகர், தினேஷ்குமார், தியாகராஜன், திவான், மாவட்ட சார்பு அணி சாருலதா, மகளிர் அணி விருத்தாம்பாள், சுதா கரிகாலன், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழமை கட்சி வானூர் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோவன், ஒன்றிய செயலாளர் கலைமாறன், துணை செயலாளர் திருமுருகன், துணை அமைப்பாளர் லட்சுமணன், மகளிர் அணி ராதிகா ராமசாமி, துணை செயலாளர் மோகனசுந்தரம், இளைஞரணி தலித் தட்சிண, துணை அமைப்பு ஒட்டை திருமால், பன்னீர்செல்வம், பரங்கனி பாபு, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இருந்தாலும் பிஜேபி மோடி அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் பெரும்பான்மையான இடங்களில் அவர் வெற்றி பெறுவதுதான் அதற்கான காரணம். மாநிலங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் பெரும்பான்மை இருப்பதற்கான காரணம். மக்களே, நாம் விழித்து வருகின்ற 2029 அவர்கள் வெற்றி பெறவே கூடாது என்ற நிலையை உருவாக்கினால் விவசாய பெருங்குடி மக்களும் தொழிலாளர் மக்களும் அனைவரும் இங்கே செழிப்பாக இருக்க முடியும். நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க எல்லா போராட்டங்களும் நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கணும். அதுக்கு திமுக தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து நம் தலைவருக்கு ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வகையில் இந்த மக்களுக்கு என்றும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று 2026 வெற்றி பெற்று செய்யும். அதற்கு நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் உடனிருப்பார் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்தந்த வானூர் மைய மாவட்டத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாஜக சங்கி RSS கும்பல் நடத்தும் இந்த கொடுங்கோல் ஆட்சியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரி அக்கா மைதிலி ராஜேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆண்டு அறிவித்த இந்த மோடி அரசு, மக்கள் விரோத அரசு அறிவித்த இந்த பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இது இந்த பட்ஜெட் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த கொடுங்கோல் ஆட்சி எப்போது ஆட்சி பீடத்தில் ஏறியதோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் குறைந்தபட்சம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இப்போது நிறுத்தியது மட்டுமல்ல, கூலி உயர்வை குறைத்தது மட்டுமல்ல, விவசாய பெருங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் சேர்த்து இந்த அரசு தொடர்ச்சியாக இந்த பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இங்கே நடப்பது ஒரு சமூக நீதி ஆட்சி என்பதன் ஒரே காரணம்தான். தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல திட்டங்களை எப்படியாவது தடுத்துவிட முடியாதா என்ற ஒரு நோக்கத்திலே தொடர்ச்சியாக இந்த நிதி ஒதுக்குவதிலே பாரபட்சம் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த RSS சங்கி அரசு, பாஜக அரசு கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை இதுவரை
கொடுக்கவில்லை. இதை கேட்க போனால் இங்கே நடக்கின்ற ஆட்சி மீது பழி சொல்கிறார்கள். இங்க இருக்கின்ற நமது ஆட்சிக்கு எதிரான சில கட்சிகள் அவரோடு சேர்ந்து கொண்டு பழி சொல்வதே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேதியோடு அவருடைய வேலைகள் முடிய போகிறது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ஏனால் அவங்க கூடியிருக்கிற இடம் அந்த மாதிரி இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒண்ணும் இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார்? குறைந்தபட்ச ஊழி உறவு கேட்கக்கூடிய இந்த மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற இந்த அரசு, இந்த மக்கள் யார்? உழைக்கும் மக்கள், இங்க இருக்கின்ற பாமர மக்கள், இவர்கள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகப்படியான கூலியை சம்பாதிக்கிறவங்க. இதனால வாங்கி அவங்க என்ன மாளிகை மாடி என்ன கட்டிட போறாங்களா? சொல்லுங்க பாப்போம். அன்றாடங்காட்சிகளுக்கு இந்த வர இந்த வேலையை கூட நீ நிறுத்துறன்னா அப்ப இந்த மக்கள் மீது நீ எந்த அளவுக்கு உனக்கு அக்கறை இருக்குது? குறைந்தபட்சம் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த அரசை நாம் விரைவிலே விரட்டி அடிக்கணும். இதுக்கு கூட கூடிக்கிட்டு வராங்க நம்ம இங்க இருக்கின்ற அதிமுக போன்ற கட்சிகள் அவரோடு சேர்ந்து மீண்டும் இங்கே அவர்களை ஆட்சி பீடத்திலே ஏற்றலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காது. ஏனென்றால் இங்கே நடக்கின்ற இந்த திராவிட ஆட்சி மாடல் மீண்டும் 2026 ஆண்டிலே மறுபடியும் மீண்டும் எழுச்சியோடு இங்கே தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவார். அதற்கு எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் உறுதுணையாக இருப்பார். அதற்கு நாங்கள் களமாட தயாராக ஆகிவிட்டு இருக்கிறோம். ஆகையால் எனவே இந்த பிஜேபி அரசு கல்விக்கான நிதியை நிறுத்துகிறது, குடிநீருக்கான நிலுவையில் உள்ள அந்த தொகையை தர மறுக்கிறது. மேலும் இந்த பட்ஜெட்ல கூலி விவசாயிகளுக்கு தர வேண்டிய அந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல ஒதுக்குற நிதியில பாத்தீங்கன்னா நான் கேட்டா 3 லட்சம் கோடி ஒதுக்குறேன், 4 லட்சம் கோடி ஒதுக்குறேன்றான். எங்க போகுது அந்த பணம்லாம்? யாரு அதை வந்து எடுத்துட்டு போறான்? இங்க இருக்கின்ற நம்ம கூலி விவசாயிகள், இது முழுக்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் விவசாயிகள் தான். யாரும் விவசாயம் பண்ணாதவங்க கிடையாது. எல்லாம் நிலம் வச்சுக்கிட்டு 1/4 காணி 1/2 காணி 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து விவசாயம் பண்ற கூலி விவசாயிகள் தான். இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் இவங்க இந்த ஆட்சி பட்ஜெட்ல ஒதுக்குற நிதியில இருந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு? அப்ப அந்த நிதியெல்லாம் எங்க போகுது? நம்மளுக்கு கொடுக்கறதே பாதி நிறுத்திடுறான். எதுவும் இங்க இருக்கின்ற அரசுக்கு எதுவுமே தரதில்லை. எப்படி இந்த மக்கள் வந்து வாழ்வாதாரத்துல தன்னை நிலைநிறுத்துவது, தன் பிள்ளை குட்டியை படிக்க வைப்பது எப்படி எடுத்துக்குவான்? இங்க இவரெல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்களா? யாரும் வேலை செய்யறவங்களா? யாருக்கும் எந்த வித வாழ்வாதாரமும் இல்ல. விவசாயம் மட்டும் தான் எங்களுக்கு வந்து பெரும் கூலி மக்கள். நம்ம இந்த பகுதியை முழுக்க, இந்த மாநிலம் முழுக்க விவசாயத்தை நம்பிதான் தொழில் நிறைய நடக்குது. இந்த நாடே அப்படிதான் இருக்குது. ஆனா அதுக்கான பட்ஜெட்டை கூட நீ வந்து பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கி அது கூட சரியா இங்க வந்து மக்களுக்கு சேர்க்கலன்னா அப்புறம் அந்த அரசு எதுக்கு? தயவு செய்து மகளிர், முக்கியமா மகளிர் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலில் மறுபடியும் நம் திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி அரியணையில் ஏற உங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்தி நீங்கள் மீண்டும் இந்த ஆட்சி தொடர வாய்ப்பளிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாவட்ட குழு உறுப்பினர் வழக்கறிஞர் MK முருகன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் உரையை பேசுவார். ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வானூர் மத்திய ஒன்றிய செயலாளர் அன்புமிக்க சகோதரி மைதிலி ராஜேந்திரன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, வானூர் பகுதியில் வசிக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்திய நாட்டில் மிக மோசமான பிஜேபி அரசாங்கம் மக்கள் விரோத திட்டங்களையும் கொள்கைகளையும் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு
இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிராக ஆளக்கூடிய மாநிலம் என்று பார்த்தால் கேரளாவில், தமிழ்நாட்டில் எப்படி அவர்கள் ஆட்சியிலே இல்லாத மாநிலங்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் உன்னதமாக மிக சிறப்பாக மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டை வஞ்சிக்க